பேனானந்தர் பேரையினுடைய 29வது நட்பு சங்கமும் ஏதோ ஒவ்வொரு ஆண்டும் கூடி கலைகின்ற அமைப்பாக இல்லாமல் ஏதோ நான் இப்போது ஒரு மாநாட்டிலே கலந்து கொள்கின்ற ஒரு உணர்வை பெற்றிருக்கின்றேன். ஓங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தொலை வழங்கி ஏங்கு ஒலி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனி யாழி செங்கதிரோன் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லா தமிழ் என்று நம்முடைய தமிழை நாம் போற்றி பாராட்டுகின்ற அந்த நேரத்தில் தமிழினுடைய சிந்தனை மரபு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் இந்த பேரானந்தர் பேரவை என்பது நம்முடைய நட்பு சங்கமம் 29வது மலரை வெளியிட்டாலும் கூட அது தொடங்கி 30 ஆண்டை தாண்டி 32 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற ஒரு அரிதான அமைப்பாகும். அப்படி தொடங்கப்பட்ட அந்த நாளிலே கலந்து கொண்டேன் என்கின்ற பெருமை எனக்கு உண்டு. அது மட்டுமல்ல, தொடர்ந்து நடைபெற்ற சில மலர் வெளியீட்டு மாநாடுகளிலும் கலந்து கொண்டேன் என்கின்ற பெருமையும் உண்டு. அண்மையில் கூட இந்த ஆண்டு நடைபெற்ற மும்பையிலே திரு கருண் அவர்களுடைய பிறந்த நாளும் நம்முடைய பேனானந்தர் பேரையினுடைய 30வது ஆண்டு விழாவில் நடைபெற்ற அந்த விழாவிலும் கலந்து கொண்டு உரையாற்றக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். அவ்வகையில் இன்று இந்த விழாவுக்கு தலைமையேற்கின்ற நாமெல்லாம் மனிதனேய மாமணி என்று அன்போடும் உரிமையோடும் உணர்வோடும் அழைக்கின்ற நண்பர் கருண் அவர்களே, இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதற்கு அவர் கேட்டபோது உடனடியாக வருகிறேன் என்று சொன்னதற்கு காரணம், இங்கே நம்முடைய குடிமைப்பணி அதிகாரி ராம் பிரசாத் மனோகர் அவர்கள் பல்வேறு சமூக நல திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பவர், நல்ல தமிழ் உணர்வாளர். அவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு என்று எண்ணினேன். அதை தாண்டி இப்போது நமக்கு முன்வாரையை உரையாற்றிய அருமையா மதுசூதன பாபு அவர்கள் எப்போது நான் பெங்களூருக்கு வந்தாலும் தவறாது அந்த மேடையிலே பங்கேற்கின்ற ஒரு மாபெரும் ஆளுமையாக இருக்கின்றார். அவரை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அதை தாண்டி கருண் அவர்களை நான் மும்பையில் இருந்தால் கூட மும்பையில் சந்திப்பதை விட வெளியே நாங்கள் செல்லும் போதுதான் நாங்கள் சந்திக்கின்றோம். அந்த வகையில் கருணை பெங்களூரில் சந்திக்கலாம் என்கின்ற ஒரு வாய்ப்பு. அதையெல்லாம் விட அதிகமானது என்னவென்றால், எனக்கு இந்த கூட்டத்திலே எண்ணற்ற நண்பர்கள், எனக்கும் நண்பர்கள், இவர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை கிடைக்கும் என்கின்ற அந்த ஒரு நிலை. எனவேதான் இதில் கலந்து கொள்கிறேன் என்றுதான் சொன்னேன் ஒழிய, நான் வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்றோ, அல்லது இந்த மலரை வெளியிட வேண்டும் என்றோ, அல்லது இந்த மேடையில் அமர வேண்டும் என்றோ என்ற ஒரு எண்ணத்தோடு அல்ல என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், நம்முடைய பேனா நண்பர் பேரவையினுடைய தலைவர் கருண் அவர்கள் எவ்வாறு இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்ய முடிகிறது என்று எண்ணி பார்க்கையில் எல்லாரும் வியந்து போற்றுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். காரணம், ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவுதான் ஒரு பொது தொண்டனாக, சமூக ஆர்வலனாக இருந்தாலும் கூட சோர்வு என்பது மனிதனுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒன்று. நான் உட்பட, இன்னும் சொல்லப்போனால் எனக்கே வயது 70, என்னை விட அவர் மூத்தவர். அவர் என்னை விட அதிக சோர்வு பெற்றிருக்க வேண்டும். நான் கூட பல நேரங்களில் சோர்வு பெற்று சில பணிகளை தவிர்த்திருக்கிறேன். ஆனால் எதுவாக எப்படி இருந்தாலும் சரி,
பேனா நண்பர் பேரனுடைய மலர் வெளியீடு என்பது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 12ஆம் நாள் இந்தியாவின் ஏதோ ஒரு பகுதியில் அல்லது வெளிநாடுகளில் ஏதோ ஒரு பகுதியில் நடைபெற்றே தீரும் என்கின்ற அந்த உணர்வோடு பணியாற்றுகின்ற ஒரு மாமனிதராக இருக்கின்றார். அவருக்கு அது ஒரு விருப்பமான செயல் என்பதை விட இதன் மூலம் நம்முடைய உறவுகளோடு நாம் எவ்வாறு தொடர்பை நட்பை ஏற்படுத்துகிறோம் என்பது ஒன்று. ஒரு செயலை செய்கின்ற போது இந்த தமிழ் சமூகமானது பல்வேறு தரங்களை பற்றி கவலைப்படுவதில்லை. மிக மிக அவசரமாக செய்வது, கடைசி நேரத்திலே செய்வது, இப்படி இருக்கின்ற சூழலிலே ஒரு தமிழன் ஒரு செயலை கையாளுகின்ற போது அவன் எந்த அளவுக்கு திட்டமிட வேண்டும், எந்த அளவுக்கு முன்னேற்பாடாக சில வேலைகளை செய்ய வேண்டும், எப்போது தானாகவே முன்வந்து அந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஓராண்டுக்கு முன்பாகவே இப்ப அடுத்த மலருக்கான வேலையை இப்போது இன்று துவங்கி இருப்பார் என்று எண்ணுகின்றேன். அந்த அளவுக்கு அவர் மிகுந்த மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்குகிற வரைக்கு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. காரணம், நீங்கள் எல்லாம் அதை ஒவ்வொரு ஆண்டும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மிக வேகமாக பணியாற்றி கொண்டிருந்த காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டு 1999. அப்போது மும்பையிலே ஒரு மாபெரும் ஒரு மலரை தயாரிக்க வேண்டும் என்று அங்கு இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் சொன்னார்கள், குமணன் நீங்களே இந்த மலரை மலர்குழு தலைவராக இருந்து செய்ய வேண்டும் என்று என்னை வேண்டிய போது நான் அவர்களுக்கு சொன்னேன், மும்பையிலே மலர் மன்னன் என்று ஒருவர் இருக்கிறார். எனவே நான் செய்வதை விட அவர் செய்வது பொருத்தமாக இருக்கும், அவருக்கு வேண்டுமானால் நான் உதவியாக இருக்கிறேன் என்று சொல்லி 1999ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 50வது ஆண்டு பொன்விழா மலருக்கு கருண் அவர்களையே தலைவராக போட்டு அந்த மலர் மிகச்சிறந்த மலராக வெளிவந்து அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவரிடம் அந்த மலரை கொண்ட போது காண்பித்த போது அவர் திரும்ப திரும்ப தடவி தடவி பார்த்தார். இவ்வளவு பெருமையாக இவ்வளவு அருமையாக எப்படி ஒரு மலரை, அதுவும் மராத்திய மொழியிலிருந்து நீங்கள் கொண்டு வர முடிகிறது என்று கலைஞர் சொன்ன வார்த்தை, அது அந்த பெருமை அந்த புகழ் அனைத்தும் நண்பர் கருண் அவர்களை சாரும். அந்த அளவுக்கு ஒரு செய்தியை ஒரு செயலை நாம் எடுத்தால் அது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதிலே மிக திறமையாக செயல்படக்கூடிய ஆற்றலும் உணர்வும் கொண்டவர். இங்கே நான் அதிக நேரம் பேசக்கூடாது, காரணம் நீங்கள் எல்லாம் மிகுந்த களைப்போடு இருக்கின்றீர்கள். காலையிலிருந்து எதை ஒரே ஒரு மாலை நிகழ்ச்சியாக இல்லாமல் காலை தொடங்கி பெரிய பெரிய மாநாடுகள் கூட அங்கு இடைவேளை இருக்கும். சிலர் பாதி பேர் அந்த மாநாட்டுக்கு வந்திருப்பார்கள், பாதி பேர் தன்னுடைய சொந்த வேலையை பார்க்க சென்று விடுவார்கள். சில பேர் உண்ட பிறகு உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்ட நிலையிலே உறங்க சென்று விடுவார்கள். குறிப்பாக மத்தியான நேரங்களிலே பார்த்தால் அங்கு இருக்கிற அந்த கூட்டத்திலே ஒரு 20 விழுக்காடு நபர்கள் கூட அங்கு இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த அமைப்பிலே நீங்கள் காலையிலிருந்து, அதுவும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை சென்று இந்த அளவுக்கு ஒற்றுமையோடு உணர்வோடு கொண்டாடுகிறீர்கள் என்றால் அந்த உணர்வை போற்றுகின்ற பாராட்டுகின்ற அந்த பெருமை எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்காக நான் பெருமைப்படுகிறேன். அதுதான் இங்கு நமக்கு முதன்மை. காரணம், பேனா நண்பர் என்று இப்போது யாருமே பேனாவை கையில் எடுக்காத நிலையில் இருக்கின்ற போது இது என்ன பேனா நண்பர் பேரவை என்று பலர் கூட கேட்கக்கூடும். இன்னும் பேனா வச்சுட்டு யாருமே எழுதுறது இல்லையே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதனால ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேனா நண்பர் பேரவை என்று சொல்லுவது இதனுடைய அடிப்படை என்ன என்பதை நான் மிக தெளிவாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நம்முடைய அதாவது சிந்தனை எவ்வாறு வெளிப்படுகிறது
அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, உலகிலே பல்வேறு தத்துவங்களை எல்லாம் உருவாக்கிய சமூகங்கள் இருக்கின்றன. அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு எங்கிருந்து புறப்படுகிறது என்றால் எழுத்திலிருந்து தான் புறப்படுகிறது. அது திருவள்ளுவர் காலத்திலே ஓலைச்சுவடியாக இருந்தது, எழுத்தாணி கொண்டு எழுதப்பட்டது. அதற்கு முன்பு தொல்காப்பியர் காலத்திலே அது கல்வெட்டுகளில் இருந்தது. அதற்கு பின்னாலே அது தாள்களிலே இருந்தது. இப்படி படிப்படியாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சமூகத்தினுடைய சிந்தனையை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு கருவிதான் அந்த இருந்த கல்வெட்டுகளும் சரி, அதற்கு பின்னாலே இருந்த ஓலைச்சுவடிகளும் சரி, அதற்கு பின்னாலே இருந்த காகிதங்களும் சரி, அதற்கு பின்னாலே இன்று கணினி யுகத்திலே நாம் கணினியிலே உட்கார்ந்து கொண்டு எழுத்தை நாம் எழுதாமலேயே தொடுவதன் மூலமாகவே நான் எழுதுகிறோமே, இந்த யுகமாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகத்தினுடைய சிந்தனையை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற ஒரு கருவிதான் நம்முடைய பேனா, அதுதான் எழுத்து. எனவே அதை இந்த பேனா என்பர் பேரவையானது இணைத்திருக்கிறது என்பது எத்தனை பேர் நாம் அறிவோம்? நம்மை அறியாமலேயே நாம் எவ்வளவு பெரிய செயலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கூட்டத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், ஏற்கனவே நண்பர் கருண் அவர்கள் சொன்னது போல எத்தனையோ மாநாடுகளிலே கூட்டங்களிலே பேசி இருக்கின்றோம். ஒரு 500 பேர் இருந்தால் அதிலே ஒரு 5 அல்லது 6 பெண்கள் இருப்பார்கள். 1000 பேர் இருந்தால் ஒரு 50 பெண்கள் இருப்பார்கள். ஆனால் இங்கு பாதிக்கு பாதி பெண்கள், அதுவும் சீருடையிலே வருகை தருகிறார்கள் என்றால் இவருடைய அறிமுகம் என்பது நாங்கள் எந்த அளவுக்கு அறிமுகமோ அதை விட மிக குறைவான அளவுக்குத்தான் அவர்கள் இவருக்கு அறிமுகம். ஆனால் அவர்கள் இவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு இருந்து பல்வேறு நகரங்களிலிருந்து வருகிறார்கள். அவரை பற்றி பேசுவதிலும் பாராட்டுவதிலும் அவர் சொன்ன வேலைகளை செய்வதிலும் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று எண்ணுகின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் எவ்வாறு உயர்ந்து நிற்கிறான் என்பது தெரியும். அதுதான் நம்முடைய வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும் என்கின்ற இந்த குறள் இருக்கிறதே. இந்த குறளை தந்தை பெரியார் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அவருக்கு பிடித்த இந்த குறள். ஒரு முறை நானும் குன்றக்குடி அடிகளார் அவர்களும் ஒரு முறை காரில் பயணம் சென்றிருக்கும் போது அவர்கிட்ட சொன்னேன், ஐயா திருக்குறள் மீது ஏன் பெரியார் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஆர்வம் என்று சொன்னபோது அவர் அதுக்கு சொன்ன பதில், திருக்குறளே ஐயா கண்ட ஒரு மாபெரும் குறள், குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருதக்கடும். எவன் ஒருவன் பொது தொண்டை செய்வதற்கு முன் வருகின்றானோ அவன் தன்னுடைய தன்மானத்தை பார்க்க மாட்டான், தன்னுடைய சோம்பலை பார்க்கவே மாட்டான் என்கின்ற இந்த 2 சொற்கள், அதாவது தன்மதிப்பை பார்க்க ஈகோ என்று சொல்லுவோம்ல ஆங்கிலத்திலே, அந்த ஈகோ ஒருவன் உண்மையாகவே ஒரு பொது தொண்டை செய்வதற்கு ஒருவர் வருகிறான் என்றால் அவனுக்கு அந்த தன்மதிப்பு தன்மை இருக்குமானால் அவன் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. அதை போலவே நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சோர்வல் அது அவனை சூடுமானால் அதிலும் அவன் வெற்றி பெற முடியாது. ஆகியவே வள்ளுவன் சொன்ன அந்த குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும் என்று சொன்ன வள்ளுவன் கூற்றுக்கு ஒரு ஆளை நான் அடையாளம் காட்ட வேண்டும் என்றால் அது கருணை காட்டுவேன். அந்த அளவுக்கு ஒரு பொது தொண்டனாக இருக்கக்கூடியவன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதற்கும் ஆணிவேராக காரணம், இந்த அமைப்பானது தொடங்குவதற்கு முன்பாகவே நாங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரத்தினுடைய இறுதியிலுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு தண்ணி ஊற்றி பழக்கப்பட்ட அருமை சகோதரி சுலபா கருண் அவர்கள், அந்த அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அவருடைய இல்லத்திலே சந்தித்து உரையாடுகின்ற வழக்கம் உண்டு. அங்கிருந்து தோன்றியதுதான் இந்த பேரன்பர் பேரவை என்கின்ற அமைப்பு. ஆகவே இந்த கருண் இன்று ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றார் என்றால் அவருக்கு அந்த ஒளி தொடர்ந்து வீசிக்கொண்டிருப்பதற்கு என்னாக இருப்பது அருமை சகோதரி சுலபா கருண் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு இல்ல கிளத்தியும் கிளவிடும் ஒரு சமூக தொண்டராக இருக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது என்பதற்கு நம்முடைய சகோதரி சுலபா கருண் அவர்கள்
ஒரு காரணமாவார்கள். அப்படியெல்லாம் செயல்படுவதின் விளைவாகத்தான் நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுகின்ற, அதாவது நாலடியாரில் குறிப்பிடுவார், செய்தானும் சென்று குடல் வேண்டும் செய் விளைக்கும் வாய்க்கால் அணிய தொடர்பு என்று சொல்லுவார் நாலடியில. இல்லையா? நாய்க்கால் போல இணைந்து இருந்தால் கூட ஈக்கால் அளவு உதவாத நட்பு என்னப்பா, செய்தானும் சென்று குடல் வேண்டும் செய் விளைக்கும் வாய்க்கால் அணைய தொடர்பு என்று சொல்கின்ற பொழுது, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நட்பினால் இந்த மனித சமூகம் பயன்படுமானால் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி அவர்கள் நண்பர்களாக நீடிப்பார்கள் என்ற அந்த நாலடியார் கூற்றுக்கு நான் இவரை அடையாளமாக நான் சொல்ல முடியும். செய்தால் இருந்தால் மிக தொலைவில் இருந்தாலும் சென்று கொள்ள வேண்டும், அவர்களையும் நம்முடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவர் பாரிஸ் பார்த்தசாரதியா இருக்கலாம், இல்ல நாகரின் பாலசுப்ரமணியமாக இருக்கலாம், இப்படி பல்வேறு இடங்களிலே இருக்கிற நண்பர்கள் எல்லாம் இன்று இவரை சார்ந்து வருகிறார்கள், சேர்ந்து வருகிறார்கள், கூடி வருகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இதுதான் நம்முடைய சிந்தனை மரபினுடைய தொடர்ச்சி. நம்முடைய சிந்தனை மரபு என்பது எப்படி கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, கல்விக்கு அந்த அளவுக்கு முதன்மை தந்த ஒரு சிந்தனை மரபு. ஒரு வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் கல்வி கற்றவர்களுக்குத்தான் சிறப்பு என்று சொல்லுகின்ற மரபு நம்முடைய மரபு. ஒரு தாய் வயிற்று பிறந்தவனாக இருந்தாலும் சரி, மூத்தோர் என்பவன் வருகையில எண்ணாது அறிவுடையோன் 6 அரசு செல்லும் என்று நம்முடைய புறநானூறு சொல்லுகிறது அல்லவா? அப்படிப்பட்ட சிந்தனை மரபு நம்முடைய மரபு. ஆக கல்வியை மதிக்கின்ற மரபு, ஒருவனுடைய மதிப்பு என்பது அவனுடைய வயதால் அல்ல, மாறாக அவன் பெற்றிருக்கின்ற அறிவால் அவனை மதிக்க வேண்டும். இப்படி கல்வியாக இருந்தாலும் சரி, வணிகமாக இருந்தாலும் சரி, எந்த செயலாற்றலாக இருந்தாலும் சரி, நம்முடைய மரபு என்பது பிற மொழி மரபுகளிலிருந்து, பிற இன மரபுகளிலிருந்து மிகுந்த அளவு ஓங்கி நிற்கின்ற ஒரு மரபாக இருந்ததனால்தான் நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறதர வாரா என்று சொல்லுகின்ற ஒரு அறிவை பெற்றிருந்தோம். உலகிலேயே எத்தனையோ சொல்லுகிறாங்க. அதாவது நம்முடைய திருக்குறளிலே நிலத்திலே ஓடுகின்ற தேரானது கடலிலே ஓடாது, கடலிலே ஓடுகின்ற நாவாய் நிலத்திலே ஓட முடியாது என்று வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார். ஆகிய தேர் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நிலத்திலே ஓட கற்றுக்கொண்டவன் தமிழன். கடல் ஓடும் நாவாய் ஓடா நிலத்து என்று சொல்லுகிறானே, கடல் ஓடும் நாவாய் என்கின்ற சொல் 2300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடலிலே கப்பலை ஓட்டியவன் தமிழன் என்பதை வள்ளுவன் இந்த குறளிலே உங்களுக்கு சொல்லுகிறார். அந்த நாவாய் தான் இன்று நேவி என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். ஆக ஆனால் நம்முடைய வரலாறு அல்லது அறிவியலுடைய வளர்ச்சி அங்கு என்ன சொல்லுகிறது என்றால், எப்படி ஆவணப்படுத்துகிறார் என்றால், கிபி 14ஆம் நூற்றாண்டு, அதாவது கிட்டத்தட்ட வள்ளுவன் இதை சொல்லி ஒரு 1400 ஆண்டுக்கு பிறகு கப்பலை அமெரிக்கக்காரன் கண்டுபிடித்தான். அவன் ஓட்டிய முதல் கப்பல் பெயர் ஆல்பர்ட் என்று பதிவு செய்கிறது இந்த உலகம். எண்ணி பாருங்கள், நம்முடைய பதிவுகள் சரியாக நாம் செய்யவில்லை என்றால் இந்த உலகம் கட்டுமரம் என்கின்ற இந்த சொல்லானது இன்றும் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி நீங்க பார்த்தீங்கன்னா அது கட்டுமரம் என்கின்ற சொல் எங்கிருந்து வந்தது என்றால் அது தமிழிலிருந்து வந்தது. கட்டுமரம் தான் தமிழிலே முதலாக கடலில் செல்வதற்கு தமிழன் பயன்படுத்திய ஒன்று. இன்றும் ஆங்கிலத்திலும் அதுக்கு பெயர் கட்டுமரம் தான். அதற்கு பிறகு நாவாய் என்று மாறியது. அந்த நாவாய் தான் இது நேவியாக இருக்கிறது. ஆனால் இவைகளை எல்லாம் நாம் ஆவணப்படுத்தவில்லை, இவைகளை நாம் வெளியே சொல்லவில்லை. பூமி உருண்டை என்பதை யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. தலாமி காலத்திலும் சரி, இல்லை அதற்கு பிறகு வந்த அறிஞர்கள் காலத்திலும் சரி, அவர்களெல்லாம் பூமியானது தட்டையாக, பைபிளில் கூட அப்படித்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய வள்ளுவர் சொன்னான், சுழன்றும் ஏற்பினது உலகம்,
என்று இந்த பூமியானது சுழன்று கொண்டிருக்கிறது, உருண்டையாக இருக்கிறது என்று சொன்னான். ஆனால் உருண்டை என்று இந்த உலகம் ஒப்புக்கொண்டது 14ஆம் நூற்றாண்டு காப்பர்நிக்கஸ் காலத்துக்கு பிறகுதான். அந்த 14ஆம் நூற்றாண்டிலே அதற்கு பிறகு இது பூமி என்பது உருண்டையாக இருக்கிறது என்று ஒற்றுக்கொண்டது. அதையும் கூட சொன்னவனை, அதாவது புரூனோ என்பவனை, நீ நம்முடைய மதத்துக்கு மாறாக சொல்கிறாய் என்று கொன்று தீர்த்தது இந்த உலகம். 300 ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கு மன்னிப்பு கேட்டது இந்த உலகம். ஆக நம்முடைய தமிழ் மண் என்பது அறிவியல் ரீதியாக உயர்ந்த ஒரு மண், அறிவு ரீதியாக உயர்ந்த ஒரு மண், பண்பாட்டு ரீதியாக உயர்ந்த ஒரு மண். எந்த அளவுக்கு நாம் இந்த மனித நேயத்தை பேசுகிற, மனித நேயம்தான் உலகிலே மிகச்சிறந்தது. போரில்லா உலகம் வேண்டும், மனிதர்களை நாமெல்லாம் நேசிக்க வேண்டும் என்றெல்லாம் என்று சொல்வது அது ஒரு பெரிய உலகத்தினுடைய அமைதி பரிசை யார் வாங்குவது என்ற போட்டியெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் வார் ஃபார் பீஸ் என்று தலைப்பிடுகிறான், அதாவது அமைதிக்கான போர் என்று அமெரிக்கா தலைப்பிடுகிறான். அதையெல்லாம் உலகமே வாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆம், இவருக்கு நாம் அமெரிக்கான நோபல் பரிசை வழங்கலாமா என்று கூட பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய வள்ளுவன் சொன்னான், உருபுகின்று எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேருக்கு அச்சாணி உடைத்து. ஒரு உருவத்தால் ஒருவன் ஒல்லியாகவோ தடியாகவோ குள்ளமாகவோ அல்லது முடமாகவோ ஒரு மாற்றுத்திறனாக இருந்தால் அவனை கண்டு எள்ளி நகையாடாதே என்று இதைவிட மனித நேயத்தை எவனால் சொல்லியிருக்க முடியுமா? இன்றும் கூட நம்முடைய தொலைக்காட்சியிலே, சினிமாக்களிலே, அதாவது சிரிப்பு நடிகர்களாக வருகிறவர்கள் ஒன்று தடியாக இருப்பார்கள் அல்லது ஒல்லியாக இருப்பார். ஓமக்குச்சி நரசிம்மன் சொல்றாங்க, ஒல்லியாக இருப்பார். அவர்களை ஒரு கேலி பொருளாக, கேலி சித்திரமாக வைப்பதை நாம் காண்கின்றோம். ஆனால் நம்முடைய வள்ளுவன் அதை கூட அவன் சொல்லுகிறான், உருபு கண்டு எல்லாமே வேண்டும். ஏண்டா, ஒரு தேருக்கு ஒரு அச்சாணி எந்த அளவுக்கோ அதுபோல இந்த சமூகத்தில் அவனும் ஒரு அங்கம் என்று சொல்லுகின்ற அந்த மனிதநேய மாண்பை கொண்டது நம்முடைய தமிழினமானது. அதைவிட மேல் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வொரு செய்தொழில் வேற்றுமையான் என்று வெறும் மனிதர்களை பற்றி அவன் பேசவில்லை, மாறாக உயிர்கள் அனைத்தும் ஒன்று என்று பேசுவது நம்முடைய தமிழ். அதையும் தாண்டி அதற்கு முன்பாக எந்த தொல்காப்பியன் சொல்லுகிறார், அதாவது ஒவ்வொரு உணர்ச்சியும் எவ்வாறு மதிக்கப்பட வேண்டும். நாமெல்லாம் நினைச்சுக்கிறோம் இன்றைக்கு நம்ம அகரிணை, அதாவது உயர்திணை பொருள்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து உறவாடுவது அல்லது ஒன்றுக்கு ஒன்று ஊறு விளைவிக்காமல் இருப்பதுதான் ஒரு மாபெரும் மனித நேயம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் தொல்காப்பியன் அப்படி பார்த்து நல்ல ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. மரம் செடி கொடிகளுக்கு கூட உணர்வு இருக்கிறது, அந்த உணர்வு தான் முதல் அறிவு. இதை சொன்ன காலம் 2700 ஆண்டுகளுக்கு முன்பாக. 2700 என்று நாம் கணிக்கின்றோம், அவ்வளவுதான். ஆனால் அதற்கு முன்பாக கூட இருக்கலாம். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டு ஆறறிவோடுவே அவற்றோடு மனநே. ஆறறிவு இருக்கிற அந்த உயிர் அல்லது அந்த உணர்வு, அதுதான் ஒன்றை பகுத்து அறிந்து இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்பது அறிவோடு மனதையும் இணைத்து, உணர்ச்சியையும் அறிவையும் இணைத்து அதற்கு பிறகு செயல்படுகின்ற ஒரு இனம் மனித இனம் என்பதை கண்டுபிடித்தது 2700 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த அளவுக்கு இப்படிப்பட்ட சிந்தனை மரபு நம்முடைய தலைமுறைக்கு நாம் கொண்டு சென்றிருந்தால் இந்த இனமானது வீழ்ச்சி அடைந்திருக்காது. மாறாக உலகிலேயே இந்த உயர்ந்த ஒரு இனமாக, பொருளாதாரத்திலே வலிமை மிக்க இனமாக, ஒரு அறிவுசார் இனமாக, ஒரு அறிவியல் சார் இனமாக, ஒரு வானவியல் சார் இனமாக இந்த விஞ்ஞான உலகிலே எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கிறோ அத்தனை முன்னேற்றங்களுக்கும் சொந்தக்காரனாக, அதை உருவாக்கியவனாக நாம் உலகிலே அறியப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த வாய்ப்பு இன்றைக்கு இல்லை. காரணம், நாம் நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய அறிவு சுரங்கத்தை, நம்முடைய அறிவு தோன்றல்களை, அறிவு தொன்மைகளை
பண்பாட்டு விடயங்களை, நாகரிக கூறுகளை நாம் ஆவணப்படுத்துவதில்லை. ஆனால் இங்கே கருண் செய்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு விஷயத்தையும் ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அங்குதான் வெற்றி. அதுதான் இங்கு கிடைத்திருக்கிற வெற்றி. நம்முடைய மகளிரணி சொன்னாங்க இல்லையா, அதாவது மலர்வெள்ளி பாண்டியன் அவர்கள் அவரை பற்றி எக்கச்சக்கமாக சொன்னார்கள். அதாவது அது வெறும் என்னை பற்றி சொல்ல வேண்டுமானால் அது ஒரு புகழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் கருண் அவர்களை பற்றி சொன்னது அது அவர்கள் துய்த்த ஒரு உணர்வு, அதாவது அவர்கள் அனுபவித்த ஒரு உணர்வாகும். இப்போ எனக்கும் அவர்களுக்கும் அதிகமாக தொடர்பு கிடையாது. நான் ஒரு பகுதியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன், அவர் ஒரு பகுதியிலே என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய உள் உணர்வு என்ன, நான் எந்த அளவுக்கு எப்படி பணியாற்றுகிறேன் என்பது ஆழமாக எல்லாம் அவருக்கு புரியாது. இருந்தாலும் ஒரு மேடை நாகரிகம் கருதி அவர் அளவுக்கு அதிகமாக என்னை பாராட்டி சென்றார். ஆனால் மாறாக கருணர்களை பற்றி சொன்ன நம்முடைய ஐஸ்வர்யாய் அந்த தங்கையும் சரி, அல்லது இவர்களும் சரி, அல்லது பிற மகளிரும் சரி, அவர்கள் அவரோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் பல செயல்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவருடைய உள்ளம் எந்த திசையிலே நோக்கி பயணிக்கிறது என்பதை நன்றாக அறிந்த காரணத்தினால் அவர்களால் ஒரு உண்மையை சொல்ல முடிகிறது. எனவே அந்த அளவுக்கு அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இப்படிப்பட்ட ஒரு குழுமத்தை, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நாம் கொண்டு செல்வது என்பது ஏதோ நம்முடைய எழுத்துக்கள் மறைந்து விடக்கூடாது, நம்முடைய பேனாவில் இன்று யாரையும் எழுதுவதில்லை என்றெல்லாம் எண்ணிக்கொண்டா கூட அது அல்ல நம்முடைய அடிப்படை. நம்முடைய அடிப்படை என்பது நாம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சிந்தனை மரபை, அதை எழுத்து வடிவிலே கல்வெட்டாக இருந்தாலும் சரி, எழுத்தாணியாக இருந்தாலும் சரி, பேனாவாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டும் என்றால் இது போன்ற இணைப்பும் உறவும் தேவை. அதை இந்த பேனா என்பவை செய்கிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த ஒரு நல்ல பணியை அதுவும் தொடர்ந்து தொய்வின்றி அவர் செய்து கொண்டிருப்பது என்பது நாங்கள் எல்லாம் கண்டு வியக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதிலே இன்று எனக்கும் இங்கு பங்கெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த மலரை வெளியிடுகின்ற வாய்ப்பு, இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. அவர் வரல அப்படிங்கிறதுனால எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று கருதுகிறேன். இருந்தாலும் கூட அது நான் என்னுடைய பெருமையாகவும், நான் இந்த நண்பர்களோடு இருக்கிறேன் என்பதை என்னுடைய உரிமையாகவும் கொண்டு இந்த பேரவையினுடைய பணிகள் மேலும் மேலும் சிறப்பதற்கு நீங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அவருக்கு ஒத்துழைக்கிறீர்கள் என்றால், எப்படி ஒரு மரத்திலே இந்த மலரை வெளியிட்டார்கள். மலர் என்பது ஒரு மரமானது விதையிலிருந்து வித்தானது, அது மாறி பின்பு வேராக மாறி, களையாக மாறி, இலையாக மாறி, காயாக மாறி, கனியாக மாறுகிறது. அதிலே ஒரு பகுதி தான் இந்த மலர். எனவே மலர் பூத்தாலும் கூட அந்த மலர் சாதாரணமாக அதுவாக பூப்பதில்லை. அதற்கு பின்னாலே இருக்கின்ற கிளைகளாக, மரத்தின் அடிமரமாக, வேறாக, விழுதாக இந்த கூட்டம் இருக்கிறது என்பதுதான் இந்த சிறப்பு. எனவே இவருக்கு சொல்லுகின்ற அந்த அனைத்து சிறப்பும் இங்கே என் எதிரே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரின் சிறப்பு என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலும், வணங்குவதிலும், பாராட்டுவதிலும், போற்றுவதிலும் மிக்க பெருமை அடைகிறேன். வாழ்க. நன்றி. வணக்கம்.